இந்த பதிவில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாங்க. கூகுளில் இபிஎஃப்ஓ அப்படின்ற இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் போங்க. சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எம்ப்ளாயீஸை நீங்கள் ஃபார் எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர் பாஸ்புக் இருக்குல்ல, இதில் நம்ம பேலன்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூஏஎன் நம்பர் போடணும். உங்களுடைய சேலரி ஸ்லிப்பில் இருக்கும், எம்ப்ளாயர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் இங்கே போய் நோ யூஏஎன் கிளிக் பண்ணிங்க ஆதார் ஓடிபி வச்சு இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நியூ பாஸ்வேர்டு கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சுட்டு நான் ஹைட் பண்ணியிருக்கேன் ப்ரைவசிக்காக. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் நம்பர்ஸ் வரும். பாஸ்வேர்டு போட்டு என்டர் சைன்இன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ 6 டிஜிட் போட்டாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி வரும். ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. நாமினேஷன்றது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நம்ம நாமினி அப்படின்னு ஒருத்தர் ஆட் பண்ணுவாங்கள்ல, ஒருத்தர் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எதனா ஆச்சுன்னா அந்த பணம் வேறு யாருக்கு போகணும், எவ்வளோ சதவீதம் போகணும் அப்படின்றது தான். இது ஆல்ரெடி எல்லாமே அப்டேட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. இதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகுங்க. இந்த இடத்துல பாருங்கள், டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஃபைல் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஃபைல் கிளைம் 31/19/10 இதுதான் அந்த கிளைம் யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டாக டேரெக்டாக உங்களுக்கு கிளைமுக்கு போய்டுங்க. டிஃபால்ட்டாக அதிலே எல்லாமே இப்போ ஃபில் ஆகிடுது. எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், மொபைல் நம்பர், ஆதார் கூட வெரிஃபை ஆகிடுது. பேன் நம்பர், பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் கூட ஃபெச் ஆகிடுது. நீங்கள் போட போகிற ஒரே விஷயம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து செக் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துட்டு செக் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கேட்கும். இதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அதுதான் எகைன் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபைட் ஆகிடுச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம். கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ராசீட் டு ஆன்லைன் கிளைம் அப்படின்றது வருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். 3 ரீசன் காட்டும். இதில் நமக்கு 3வது ரீசன் தான் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்காகவும் இல்லை பென்ஷன் எடுக்கிறவங்களுக்கு தான் இது. சரிங்களா, இது அட்வான்ஸ் 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்து செலக்ட் எலிஜிபிள் சர்வீஸ் கேட்குது. ஒன்றும் இல்லை, உங்கள் கம்பெனியோட நேம், அந்த டிஎன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அந்த அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த நம்பர் அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதை அப்படியே நீங்கள் இதை பாருங்கள், டிஸ்பிளே ஆகுது. நம்ம டிஎன் ஸ்டார்ட் ஆகுது. நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணால் இங்கே வந்துருச்சுங்களா, டிஎன்ஏபி 00 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அப்புறம் கீழே பாருங்கள், பர்பஸ் ஆஃப் விச் அட்வான்ஸ் இஸ் ரெக்வயர்ட், இதுதான் ரீசன். சரிங்களா, ஸோ இவ்வளோ ரீசன் லிஸ்ட் ஆகுது. இல்னஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ரீசன் அப்படின்னு படி மேரேஜுக்கு அப் டு 5 டைம்ஸ் எடுக்கலாம். எஜுகேஷன் அப் டு 10 டைம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இல்னஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, உங்களுக்கு மோஸ்ட்லி கிளைம் ஆகும் இது. ஸோ சூஸ் பண்ணனால பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் ஆகி இன்க்ளூடிங் நம்மளுடைய அட்ரஸ் மட்டும் நம்ம எதுவுமே டைப் பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட் ஃபில் ஆச்சு. நான் இங்கே ஹைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ ஹில்னஸ் ரீசனுக்காக சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அமௌண்ட் கூட பாருங்கள், அவங்களே இப்போ கிளைம் எலிஜிபிள் அமௌண்ட் 76,000 அப்படின்றத அவங்களே போட்டாங்க. ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஆனாலும் பாருங்கள் மேபி சேஞ்ச் ஆகலான்னு போட்டிருக்காங்க. டியூரிங் ப்ராசஸிங் அட் இபோ ஆஃப் தி ஆஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபைன், நான் இந்த 76,000 போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறனால தான் எவ்வளோ எலிஜிபிள் அப்படின்றது காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பாருங்கள், இந்த அமௌண்ட்டை இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போது சிம்பிளான ப்ராசஸ்ங்க. உங்களுடைய வழக்கம் போல் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ்னால் இந்த இடத்துல கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்பில் உங்களுக்கு வந்துடும். கிளைம் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எவ்வளோ போட்டிருக்கோம், அமௌண்ட் என்ன ரீசனுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ஸோ லேட்டஸ்ட்டாக இபிஎஃப்பில் என்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கூட நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்சியல் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே, நன்றிகள்.